கேம்ல நீங்க 100 அடிச்சாலும் அடுத்த கேம்ல 0ல இருந்து தான் ஆரம்பிக்கணும். அந்த மாதிரி என் லைஃப்ல எல்லா ஸ்டேஜஸ்ல சேலஞ்ச் இருந்திருக்கு. அதை நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி இந்த பிக் பாஸ் சீசன் 8ல கூட இந்த சேலஞ்ச் நான் ஹாப்பிலி ஃபேஸ் பண்ண போறேன். பிக் பாஸ் தமிழ் சீசன் 8 இந்த ஷோவோட கிராண்ட் லான்ச் அப்படிங்கிறது இப்போ நடந்துட்டு வந்துகிட்டு இருக்கு. ஏற்கனவே 6 கண்டஸ்டன்ஸ் இந்த பிக் பாஸ் ஹவுஸ்க்குள்ள போயிட்டாங்க. இப்போ 7வது கண்டஸ்டன்ஸா ஆக்டர் சுனிதா அவர்கள் உள்ளுக்குள்ள போயிருக்காங்க. சுனிதா அவர்கள்னு எடுத்துக்கிட்டா விஜய் டிவி ஆடியன்ஸ் பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கான இன்ட்ரோ தேவையே கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா விஜய் டிவில ரொம்ப வருஷமாவே நிறைய ஷோஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக சொல்ல போனால் இவங்க ரொம்ப ஃபேமஸ் ஆனது குக் வித் கோமாளி ஷோ மூலியமாக தான். இத்தனை வருஷமாக அந்த டெலிவிஷனில் இருந்தாலும் இந்த குக் வித் கோமாளி ஷோ மூலியமாக தான் சுனிதானா யாரு அவங்களுக்கும் ஒரு ஃபேன் பேஸ் உருவானது இந்த ஷோக்கு அப்புறம் தான். இவங்க கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேலே தான் டெலிவிஷனுக்குள்ளே இருந்துகிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்களுக்கு சரியாக தமிழ் மட்டும் இன்னும் வரைக்கும் கற்றுக்க மாட்டாங்க. அவங்க வேறுக்குன்னே தமிழ் பேசாமல் இருக்கிறாங்களா இல்லை உண்மையிலேயே அவங்களுக்கு தமிழ் வரலையா அப்படிங்கிறது தெரிய வரல. எதுக்காக இந்த பிக் பாஸ்குள்ளே வந்திருக்கீங்க அப்படின்னு விஜய் சேதுபதி கேட்கும்போது, நான் 9 வருஷமாவே இந்த டெலிவிஷனுக்குள்ளே இருந்துகிட்டு இருக்கேன். ஆனால் என்னை அடுத்த அளவு கொண்டு போக போகிற ஒரு ஸ்டேஜாக தான் இந்த பிக் பாஸ் ஷோவை நான் பார்க்குறேன். ஸோ அதனால தான் இந்த பிக் பாஸ் ஹவுஸ்குள்ளே நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சுனிதா அவர்கள். ஸோ குக் வித் கோமாளி ஷோவில் நம்ம சுனிதா அவர்களை எந்த அளவுக்கு ஃபன்னாக நம்ம பார்த்துருப்போம். ஸோ அவங்கள பார்த்து நிறைய பேர் சிரிச்சிருப்போம். ஆனால் இந்த பிக் பாஸ் ஹவுஸ்குள்ள அவங்களோட கேம் எப்படி இருக்க போகுது, அவங்களோட கேரக்டர் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சுனிதா அவர்கள் இந்த பிக் பாஸ் ஹவுஸ்க்குள்ள வந்ததை பற்றி உங்களோட ஒப்பீனியனை மறக்காம கமெண்ட்ஸை சொல்லுங்க. இது மாதிரி சினிமா சார்ந்த கூடிய பிரபலங்களை பற்றி மட்டும் இல்லாமல் பிக் பாஸ் ஹவுஸை பற்றின எக்கச்சக்கமான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம டிகோட் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்காக நிறைய வீடியோஸ் காத்துக்கிட்டு இருக்கு.